வணக்கம். நாம இப்போ ஏஐ பர்சனலைசேஷன் பத்தி பார்க்க போறோம். அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். செயற்கை நுண்ணறிவு மூலமா நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் மாத்திக்கிறது தான். இது நம்ம ஆன்லைன் உலகத்தை நமக்கே தெரியாம பின்னாடி இருந்து இயக்குற ஒரு பெரிய சக்தி. வாங்க இந்த டெக்னாலஜிக்குள்ள என்னதான் இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பாப்போம். ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி இல்லையா? பாக்குறதுக்கு ஏதோ மேஜிக் மாதிரி தான் இருக்கும். ஆனா இது மாயாஜாலம் இல்ல. அதை விட ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தொழில்நுட்பம். வாங்க அது எப்படி வேலை செய்யுதுன்னு தான் இந்த விளக்கத்துல பார்க்க போறோம். சரி, வாங்க விஷயத்துக்கு வருவோம். முதல்ல ஒரு யூசரா நமக்கு ஏன் இந்த பர்சனலைசேஷன் இவ்ளோ பிடிச்சிருக்கு? அப்படி என்னதான் இது நம்மளோட ஆன்லைன் அனுபவத்தை இன்னும் சூப்பரா மாத்துது? இந்த நம்பரை பாருங்க. உண்மையிலே ஆச்சரியமா இருக்குல்ல. அதாவது 10ல 8 பேர் தங்களுக்குன்னு ஸ்பெஷலா சில விஷயங்களை செஞ்சு தர்ற பிராண்டுகள் கிட்ட இருந்துதான் ஒரு பொருளை வாங்க விரும்புறாங்களாம். இது ஏதோ சும்மா ஒரு வசதிக்காக மட்டும் இல்ல. இது பிசினஸ் உலகத்தோட போக்கையே மாத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். சரி, இது ஏன் நமக்கு பிடிச்சிருக்குன்னு பார்த்தோம். இப்போ இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போமா? இந்த அருமையான அனுபவங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த டெக்னாலஜி என்ன? அது எப்படி நம்மள பத்தி கத்துக்குது? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு பயங்கர புத்திசாலித்தனமான சிஸ்டம். நீங்க என்ன கிளிக் பண்றீங்க, எதை லைக் பண்றீங்க, எதை வாங்குறீங்கன்னு எல்லாத்தையும் அது நோட் பண்ணிட்டே இருக்கும். அதிலிருந்து கத்துக்கிட்டு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும் கரெக்டா உங்க கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். அவ்வளவுதான் விஷயம். சரி, இந்த ஏஐ எப்படி யோசிக்குதுன்னு பார்க்கலாமா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அது ஒவ்வொரு பொருளையும் ஒரு புள்ளியா நினைச்சுக்குது. இப்போ நீங்க ஒரு போனையும் ஒரு ஹெட்செட்டையும் ஒன்னா வாங்குறீங்கன்னு வைங்க. உடனே அந்த 2 புள்ளிகளையும் ஒரு கோடு போட்டு கனெக்ட் பண்ணிடும். இதே மாதிரி கோடிக்கணக்கான இணைப்புகளை உருவாக்கி பொருட்களுக்குன்னே ஒரு பெரிய சோஷியல் நெட்வொர்க்கை இது உருவாக்குது. இதோட அமைப்பு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பாருங்க, இதுல ஒரு பெரிய ரொம்ப அறிவாளியான டீச்சர் மாடல் இருக்கு. அதுக்கு இந்த பொருள் சம்பந்தமான எல்லா கனெக்ஷன்ஸும் தெரியும். ஆனா ஒரு பிரச்சனை, அது ரொம்ப மெதுவா வேலை செய்யும். அதனால அந்த டீச்சர் மாடல் என்ன பண்ணுனா, தன்னோட எல்லா அறிவையும் சின்ன சின்ன ஆனா ரொம்ப வேகமான ஸ்டூடெண்ட் மாடல்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். இந்த ஸ்டூடெண்ட் மாடல்கள் தான் நமக்கு டக்கு டக்குன்னு பர்சனலான பரிந்துரைகளை கொண்டு வந்து கொடுக்குது. இதோட வேகத்தை மட்டும் பாருங்க. வெறும் 1.5 மில்லி செகண்ட். அடேங்கப்பா! நாம கண்ண சிமிட்ற நேரத்துக்குள்ள ஒரு சாதாரண கம்ப்யூட்டர்ல உங்களுக்காக ஒரு பர்சனல் ரெக்கமெண்டேஷனை இந்த சிஸ்டம் ரெடி பண்ணிடும். இது எவ்ளோ பவர்ஃபுல்னு இதுவே சொல்லுதில்ல? சரி, இவ்ளோ நல்ல விஷயங்கள் இருக்கு. ஆனா எல்லா நாணயத்துக்கும் இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா? இந்த கச்சிதமான அருமையான அனுபவத்துக்காக நாம கொடுக்கிற விலை என்ன? வாங்க அத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாப்போம். இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய சில சங்கடங்கள் இருக்கு. முதல்ல பிரைவசி. நமக்கே தெரியாம நம்மளோட எவ்ளோ டேட்டா எடுக்கப்படுதுன்னு யாருக்கு தெரியும்? ரெண்டாவது, இந்த சிஸ்டம்ஸ் சில சமயம் நம்ம சமூகத்துல இருக்கிற தப்பான கருத்துக்களை இன்னும் அதிகமா பரப்ப வாய்ப்பு இருக்கு. மூணாவதா, ஃபில்டர் பபிள்ஸ். அப்படின்னா என்னன்னா, நமக்கு பிடிச்ச விஷயங்களையே திரும்ப திரும்ப காட்டி மத்த எந்த கருத்துக்களும் நம்ம கண்ணுல படாம நம்மள ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே வச்சுக்கிறது. இதை இப்படி யோசிச்சு பாருங்க. இன்டர்நெட்டோட நோக்கமே என்ன? பலவிதமான கருத்துக்கள் இருக்கிற ஒரு பெரிய உலகத்தை நமக்கு காட்டணும். ஆனா இந்த பர்சனலைசேஷன் சில சமயம் என்ன பண்ணுதுன்னா, அது ஒரு சின்ன எக்கோ சேம்பர் மாதிரி மாத்திடுது. அதாவது நாம என்ன சொல்றோமோ அதுவே நமக்கு எதிரொலி கேக்குற மாதிரி, நாம என்ன நம்புறோமோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமே நம்ம கண்ணுக்கு தெரியும். இது ஒரு நல்ல விவாதத்துக்கு உதவுமா? கண்டிப்பா இல்ல. இந்த நம்பர் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. கிட்டத்தட்ட 4ல 3 பேரு, அதாவது 73% மக்கள் தங்களோட டேட்டாவை இந்த ஏஐ எப்படி பயன்படுத்துதுன்னு கவலைப்படுறாங்க. டெக்னாலஜி எவ்வளவுதான் ராக்கெட் வேகத்துல வளர்ந்தாலும் மக்கள் மனசுல இருக்கிற நம்பிக்கைங்கிறது இன்னும் ஒரு பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு. சரி, ஒரு பக்கம் மக்களுக்கு இப்படி ஒரு கவலை இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, பெரிய பெரிய கம்பெனிகள் ஏன் இதுல கோடிக்கணக்குல பணத்தை கொட்டுறாங்க? பதில் ரொம்ப ரொம்ப சிம்பிள். எல்லாம் பிசினஸ் தான். உதாரணத்துக்கு வெரைசன், H&M, கேபிட்டல் ஒன் மாதிரி பெரிய பிராண்டுகள் எடுத்துக்கோங்க. இவங்களெல்லாம் ஏஐல செஞ்ச முதலீடுக்கு எதிர்பார்த்ததை விட பல மடங்கு லாபம் பார்த்திருக்காங்க. இந்த மாதிரி வெற்றி கதைகள் தான் மத்த கம்பெனிகளையும் இந்த துறையில முதலீடு செய்ய வைக்குது. $26.5 மில்லியன். சும்மா யோசிச்சு பாருங்க. வெரைசன் கம்பெனி கஸ்டமர் கேர்ல வர கேள்விகளுக்கு பதில் சொல்றத ஏஐ வச்சு ஆட்டோமேட் பண்ணதுனால மட்டும் வருஷத்துக்கு இவ்ளோ பெரிய தொகையை சேமிச்சிருக்காங்க. இது எவ்ளோ பெரிய விஷயம். இன்னொரு சூப்பர் உதாரணம் H&M.
அவங்களுடைய பர்சனலைசேஷன் சிஸ்டம் மூலமா அவங்க விற்பனைய 38% அதிகரிச்சிருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா, முன்னாடி 100 பேர் அவங்க வெப்சைட்டுக்கு வந்தா ஒரு குறிப்பிட்ட அளவு விற்பனை நடக்கும். இப்போ அதே 100 பேர் வந்தா 38% அதிகமா விற்பனை நடக்குது. இது பிசினஸ்ல ஒரு மிகப்பெரிய வெற்றி இல்லையா? சோ ஒரு பக்கம் நம்மள ஆச்சரியப்பட வைக்கிற டெக்னாலஜி, இன்னொரு பக்கம் நம்மள யோசிக்க வைக்கிற சில முக்கியமான கேள்விகள். இந்த ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணி நம்மளோட டிஜிட்டல் எதிர்காலத்தை நாம உருவாக்க போறோம்? இந்த டெக்னாலஜி எவ்ளோ வளர்ந்திருக்குன்னு இந்த டேபிள பாருங்க. பழைய சிஸ்டம்ஸ் எல்லாம் நாம என்ன சொல்றோமோ அதை மட்டும்தான் செய்யும். ஆனா இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ அதுவா புதுசா யோசிச்சு கண்டென்ட் உருவாக்கும். அதனாலதான் நாம கேள்விகளை புரிஞ்சுக்கிற துல்லியத்துல இருந்து பிசினஸ்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறது வரைக்கும் எல்லாட்லயும் இது பல மடங்கு பெட்டரா இருக்கு. இது சும்மா ஒரு சின்ன அப்டேட் இல்ல, இது ஒரு பெரிய டெக்னாலஜி புரட்சி. இதோட அடுத்த கட்டம் தான் இன்னும் ஆச்சரியமா இருக்க போகுது. நீங்க ஒன்னு வேணும்னு மனசுல நினைக்கிறதுக்கு முன்னாடியே உங்க தேவைகளை 80% துல்லியத்தோட ஏஐ கணிச்சிடும்னு நிபுணர்கள் சொல்றாங்க. இது ரொம்ப உதவியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல கொஞ்சம் பயமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கிற பெரிய விவாதம். நிச்சயமா இந்த பர்சனலைசேஷன் நம்ம வாழ்க்கைய ரொம்பவே ஈஸியாக்குது. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா இந்த வசதிக்காக நாம எதை விட்டு கொடுக்க தயாரா இருக்கோம்? இது நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம மனசாட்சியை கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.